ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, ஒரு மீடியம் சைஸில் 2 தக்காளி, ஒரு பூண்டு தோல் உரித்தது, 7 காஞ்ச மிளகாய் நான் எடுத்துருக்கேன். மீடியமாக இருக்கும் காரம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை. முதல்ல ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பு ஓரளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச வேர்க்கடலை, இது ரெண்டுத்தையும் ஓரளவுக்கு நல்லா வறுத்துட்டு ஒரு ஏனத்தில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வறுப்பட்டதும் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே வாணலில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு தோல் உரித்து ஒரு 7-8 பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். தக்காளி, பெரிய சைஸ் தக்காளினா ஒரு 2 தக்காளி போதும், மீடியம் சைஸ்னா ஒரு 3 தக்காளி போட்டுக்கோங்க. போட்டு வதக்கிட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகா, நான் இந்த காரம் திட்டமாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா காரம் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட இன்னும் 2 மிளகா சேர்த்துக்கலாம். குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்கன்றதுனால நான் திட்டமாக அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இது சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கும் போதே நம்ம இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட ஒரு 2 கொத்து அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். கொத்தமல்லி சேர்க்கும் போது சட்னி இன்னும் நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா கடைசியாக ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு புளி சேர்த்து வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதெல்லாம் ஆறட்டும் சொல்லிட்டு மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சுவையான சட்னி ரெடி. இதுக்கு நம்ம எப்பயும் போல் தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து நான் சட்னியில் எடுத்திருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.